காலை வணக்கம். சரியான விடை. மனிதர்களின் வரலாறு அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைத்த பொருள்கள். ஆய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள். பிரமிடுகள் காணப்படும் இடம் எகிப்து. ரோமானிய விளக்குகள் கிடைத்த அகழ்வாராய்ச்சி களம் எது? அரிக்கமேடு. சிந்துவெளி நாகரிகம் அகழ்வாராய்ச்சியில் கண்டவைகளுள் ஒன்று தானிய களஞ்சியம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்த அகழ்வாராய்ச்சி களம் கீழடி. கோடிட்ட இடம் கடலிலோ பெருங்கடலிலோ கலக்கும் நன்னீர் நீரோடை ஆறுகள். கண்டங்களை பிரிக்கக்கூடியவை பெரிய நீர் உப்பு நீர் பரப்பு கடல். மலையின் உயரமான பகுதிகளில் இருந்து கீழே விழும் நீர்வீழ்ச்சி. ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்ட உப்புத்தன்மை கொண்ட பரந்த நீர்ப்பரப்பு உப்பங்கழி. பூமிக்கடியில் இருந்து அழுத்தம் காரணமாக தானாக மேற்பரப்பை வந்தடையும் நீர் நிலத்தடி நீர். தாஜ்மஹால் இந்தியா. சீன பெருஞ்சுவர். ஆப்பிரிக்கா வைர சுரங்கம். ஐரோப்பா வாடிகன் நகர். ஆஸ்திரேலியா பவளப்பாறை திட்டுகள். சரியா தவறா என எழுதுக. நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சரி. நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டலாம். தவறு. கால்நடைகளை குளத்தில் குளிப்பாட்டக்கூடாது. சரி. மழை நீரை சேமிக்க வேண்டும். சரி. குழாயை திறந்துவிட்டு பல் துலக்கலாம். தவறு. கண்டங்களின் சிறப்புகள் அடிப்படையில் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. வாடிகன் நகரம். வோல்கா நதி. யூரஸ் மலை. தீவுகண்டம். தாஜ்மஹால். சீன பெருஞ்சுவர். நைல் நதி. இமயமலை. நைல் நதி. இருண்ட கண்டம். சிறிய கண்டம். சாகரா பாலைவனம். நைல் நதி. சிறிய கண்டம். தீவு கண்டம். பவள பாறைகள். மிக பெரிய கண்டம். கங்காருகள். பெரிய கண்டம். பின்லாந்து. இலங்கை. இந்தியா. சீனா. பின்லாந்து. குறிப்புகளின் அடிப்படையில் கண்டங்களின் பெயர்கள். பென்குவின்கள் உலக நாடுகளின் ஆய்வுக்கூடங்கள். அண்டார்டிகா. ஆண்டிஸ் மலைத்தொடர். கொடபாக்சி எரிமலை. தென் அமெரிக்கா. சுதந்திர தேவி சிலை. சுப்ரியர் ஏரி. வட அமெரிக்கா. அமேசான் நதி. அகன்குவா சிகரம். தென் அமெரிக்கா. மிசிசிபி மிசௌரி நதிகள். ராக்கிஸ் மலைத்தொடர். வட அமெரிக்கா. பத்தியை படித்து விடையளிக்க. நீர் சுழற்சியின் முதல் நிலை நீராவியாதல். நீர் சுழற்சியின் இரண்டாம் நிலையில் மேகம் உருவாகிறது. நீர் சுழற்சியின் மூன்றாம் நிலையில் மழை உருவாகிறது. நீர் சுழற்சியின் நிலைகளின் சரியான வரிசை அமைப்பு. நீராவியாதல். மேகம் உருவாதல். மழை. நீரை சூரியன் சூடேற்றுவதால் நீராவியாக மாறுகிறது. அட்டவணையை நிறைவு செய்க. அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள். கிடைத்த பொருள்கள். கீழடி. செம்மணிகள். எகிப்து. பிரமிடு. சிந்துவெளி நாகரிகம். பெருங்குடம். ஆதிச்சநல்லூர். அம்புகள். அரிக்கமேடு. ரோமானிய விளக்குகள். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. பூமியில் உள்ள மொத்த நீர் பரப்பையும் குறிப்பது எது? நீர்க்கோளம். நீரின் திடநிலை எது? பனிக்கட்டி. பூமியின் மேற்பரப்பில் இல்லாத நீர்நிலை எது? நிலத்தடி நீர். விண்வெளியில் ஒரு நீரமுத்து என அழைக்கப்படுவது எது? பூமி. ஏதேனும் ஒரு நீர்நிலையை எழுதுக. ஆறுகள். குறுகிய விடையளி. நீர்ப்பரப்பின் வகைகளுள் ஏதேனும் மூன்றினை எழுதுக. ஏரி. குளம். ஓடை. ஏரியின் வகைகளுள் எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ஆந்திர பிரதேசம் கொள்ளேர் ஏரி. ராஜஸ்தான் சாம்பார் ஏரி. விரிவாக விடையளி. நீர்நிலைகளை பாதுகாக்கும் முறைகள் எழுதுக. தூவாலை குழாயை பயன்படுத்தி குளிப்பதை குறைத்து கொண்டு வாளியில் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். பாத்திரங்களை கழுவிய பின் குழாய்கள் மூடப்பட்டுள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும். குழாயில் ஒழுகல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சமையலறை குளியலறை கழிவு நீரில் தோட்டம் அமைத்த அந்நீரை பயன்படுத்த வேண்டும். குறிப்புகளுக்கு ஏற்ப கண்டங்களை கண்டறிந்து நிலவரைபடத்தில் குறித்திடு. குறிப்பு. பென்குவின்கள் வாழும் இடம். அண்டார்டிகா. பாலைவனமற்ற கண்டம். ஐரோப்பா. அமேசான் காடுகள் உள்ள கண்டம். தென் அமெரிக்கா. இருண்ட கண்டம். ஆப்பிரிக்கா. நாம் வாழும் கண்டம். ஆசியா. நன்றி. மகிழ்ச்சி.